ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரேஷன் அட்டை சம்பந்தமாக மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர்.எஸ். சக்கரபாணி அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த தகவலை முடிஞ்சவரை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பொறுப்பேற்ற பின்பு இதுவரை 15,94,321 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுக்கப்பட்டதால் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை மாறுபடாமல் பராமரிக்கப்பட்டதையொட்டி 6/7/2023 முதல் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கும் பணியும், ஏற்கனவே அச்சடிக்கும் நிலையில் இருந்த குடும்ப அட்டைகள் அச்சடிக்கும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. அதாவது போன வருஷம் 6/7/2023 இருந்து புது ரேஷன் கார்டு கொடுக்குற பணியும், ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருந்து அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுக்கு வந்து கணக்கெடுக்கப்பட்டதுனால இந்த மாதிரி புதிய குடும்ப அட்டைகள் எதுவுமே வழங்கப்படாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 17,197 குடும்ப அட்டைகள் டிசம்பர் 2023 மாதத்தில் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. அதே போன்று பார்த்தீங்கன்னா, வெள்ளம் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 10,380 குடும்ப அட்டைகள் அந்த டிசம்பர் 2023 மாதத்தில் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. மார்ச் 2024 மாதத்தில் 45,509 குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. இடையில் பாராளுமன்ற தேர்தல் நடைமுறைகளின் காரணமாக விண்ணப்பங்களை சரிபார்த்தல் மற்றும் ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை நிலவியதால் தேர்தல் முடிந்த பின் கள விசாரணை மற்றும் விண்ணப்ப விவரங்கள் சரிபார்க்கும் பணி முடக்கிவிடப்பட்டன. நாளது தேதி வரை பெறப்பட்ட 2,89,591 விண்ணப்பங்களில் 1,63,458 புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் கள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் 92,650 விண்ணப்பங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. ஸோ மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்குன்னு பாருங்க. புதிய குடும்ப அட்டைக்கு 2,89,591 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கிறதாகவும், அதில் 1.6 லட்சம் புதிய குடும்ப அட்டைக்கான அப்ளிகேஷன் கள விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நேரடியாக போயிட்டு வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. அந்த 1.6 லட்சத்தில் 92,650 அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 92,650 அப்ளிகேஷனில் 24,657 அப்ளிகேஷனுக்கான புதிய ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒப்புதல் அளிக்கப்பட்ட இதர விண்ணப்பங்களுக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் அச்சிடப்பட்டு வருகின்றன. மீதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் தொடர்ந்து கள விசாரணையும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியும் விரைந்து நடந்து வருகின்றன. ஆதலால் சிலர் கூறுவது போல் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை என்பதையும், விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அது ஏற்கனவே நம்ம சேனல்ல கூட 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அடுத்த மாசத்துல இருந்து யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் 1 by 1 புதிய ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அது பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கிடைச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த மாதம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே புதிய ரேஷன் கார்டு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவரை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.